தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய ஆணிவேர். ஒரு உலக பொருளாதாரத்தில் உலக அளவில் நாம் போட்டி போட வேண்டும்னு சொன்னால் தொழிலாளர்கள் நலன் தான் முக்கியம். அந்த தொழிலாளர்கள் நலனை இன்னைக்கு ஊக்குவிப்பதற்கான, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த தினம்தான் மே தினம். இதை இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நாங்கள் இங்கே மே தின பூங்காவில் மரியாதை செலுத்துகிறோம். அடுத்ததாக இன்னைக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு டெல்லியில் என்னன்னு கேட்டால், போதைப் பொருளில் ஹெரோயின் கிட்டத்தட்ட 68,200 கிலோ ஹெரோயின் இன்னைக்கு 2020 மிக காணாமல் போயிருக்கிறது, மிஸ் ஆகிருக்கு. இதை பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சகமே இந்த போதைப்பொருள் பிடிபட்டதாக சொல்லப்பட்ட அந்த 68,200 கிலோகிராம் ஹெரோயின் கொக்கைன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பறிபோயிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஊழலை இந்த பிஜேபி அரங்கேற்றி இருக்கிறது. இதற்கான இன்னைக்கு விசாரணை இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் வருது. இதை கிட்டத்தட்ட பல 18லையும் 2020லையும் இதை பற்றி மிகப்பெரிய செய்திகள் வெளியானது. இன்னைக்கு போதைப் பொருளை பற்றி பேசுவதற்கு யார் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுனாலும் கண்டிக்கப்பட வேண்டியது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது உண்மை. ஆனால் இதை செய்திருக்கிறது இந்த 68,200 கிலோகிராம் கொக்கைன் ஹெரோயின் போதைப் பொருளை பிஜேபி மிகப்பெரிய ஊழலை உலகளவில் இப்படி அரங்கேறாத இந்த பெரிய அளவிலான இந்த 68,200 கிலோகிராம் 5 லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த போதைப்பொருள் எங்கே போனது, யார் எடுத்தா அப்படிங்கிறத அந்த நார்கோட்டிக்ஸ் அமைப்பே, அந்த ஏஜென்சி இதுவரைக்கும் இன்னும் ஒரு சரியான பதில்களை கொடுக்கல. ஆனால் அது அவர்கள் கொடுக்க முடியாத நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகமே இதை தெரிவிச்சிருக்கு. துணை அமைச்சரே இது சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கான அடுத்த கட்ட போராட்டங்களை, அதுக்கு அடுத்த கட்டத்தை மிக புள்ளி விவரங்களோடு ஆம் ஆத்மி கட்சி இதை வெளியே கொண்டு வர இருக்கிறது. ஏற்கனவே பல நல்ல மீடியாக்கள் எல்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தாலும் அதை பற்றி சிறிதளவும் அதை யோசிக்காமல், அதை பற்றி கவலைப்படாமல் இந்த அமித்ஷா உள்துறை அமைச்சகம் இருக்கிறது. இதை நான் வன்மையாக இந்த நேரத்தில் இந்த மே தின தொழிலாளர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டும் பாதிக்கலை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டும் இது பாதிக்கலை. இது அந்த போதைப் பொருளுங்கிறது எவ்வளோ தீவிர, அதனால தான் உலகத்தில் பரிமாற்றத்தில் தீவிரவாதம் வளருதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இளைஞர்களை இந்த 68,000 கோடி 68,200 கோடி கிலோகிராம் அந்த கொக்கைன் எங்கே போயிருக்கு, இந்தியாவில் எந்த இளைஞர்களுக்கு போயிருக்கா? சிக்கிம் சின்ன மாநிலம், 7 லட்சம் பேர் தான் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் எப்படி எங்கே போனது இந்த 68,200 கிலோகிராம் ஹீரோயின் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை இந்த தொழிலாளர் தினத்தில், இந்த மே தினத்தில், இந்த நாட்டுக்கான நன்மை தினத்தில் நான் இதை எடுத்து வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.